வடக்கு கிழக்கு உட்பட இலங்கையின் பல பகுதிகளிலும் கடும் மழையால் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் சற்று முன் கிடைத்த சில செய்திகளை இந்த தொகுப்பிலே பார்க்கலாம். வவுனியா ஏனையின் வீதி சீரற்ற காலநிலை காரணமாக போக்குவரத்து தற்பொழுது தடைப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் செல்லும் ஏனையின் பிரதான வீதியின் ஓமந்தே பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குறிப்பாக வவுனியா நொச்சிமோட்டை மற்றும் சாந்தசோலை ஆகிய பகுதிகளில் ஏனையின் பிரதான வீதியின் ஊடாக அதிகளவான வெள்ள நீர் வழிந்தோடுவதனால் கனரக வாகனங்கள் தவிர்ந்த ஏனைய வாகனங்கள் போக்குவரத்தினை மேற்கொள்ள முடியாமல் வீதியோரம் தரித்து நிற்பதை அவதானிக்க கூடியதாக இருந்தது. எனவே குறித்த வீதியை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மாற்று வீதிகளில் பயணிக்குமாறு காவல்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். அத்துடன் யாழ்ப்பாணம் கொழும்பு பிரதான வீதியின் புத்தளம் பிரதேசத்தில் பாரிய மரம் ஒன்று விழுந்துள்ளது. இதனால் குறித்த வீதியின் போக்குவரத்து நடவடிக்கைகள் இன்று காலை முதல் முற்றாக தடைப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. மேலும் நாட்டின் பல நீர்த்தேக்கங்கள் நிரம்பி வழிவதாகவும் பெரும்பாலான ஆறுகள் பெருக்கெடுத்து வருவதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி தெதுரு ஓயா நீர்த்தேக்கத்திற்கு வினாடிக்கு 32,145 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டதாக அதன் பொறியியலாளர் தெரிவித்திருக்கிறார். மற்றொரு செய்தியாக அம்பாறை மாவட்டத்தில் அதிகரித்துள்ள வெள்ளம் காரணமாக மாவடி பள்ளியில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அடிபட்டு சென்ற சம்பவத்தில் அதில் பயணித்த 11 மதராச மாணவர்களில் 5 மாணவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். ஏனைய மாணவர்கள் இன்னும் மீட்கப்படவில்லை. குறித்த 6 மாணவர்களையும் தேடும் பணிகள் இன்று 2வது நாளாகவும் தொடர்கின்றன. கடற்படையினருடன் இணைந்து சமுதாய தொண்டர் அமைப்புகளும் களத்தில் இணைந்து தேடும் பணிகளை தொடர்கின்றன. மட்டக்களப்பில் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட 7 பேர் காணாமல் போயிருந்தனர். குறித்த விடயத்தை அம்பாறை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் MACM ரியாஸ் இதனை தெரிவித்திருந்தார். இந்த சம்பவமானது காரைதீவு மாவடிப்பள்ளி பகுதியில் இடம்பெற்றிருந்தது. மற்றொரு செய்தியாக நாட்டை சூழ உள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகள் மற்றும் நிலப்பகுதிகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளி மண்டலவியல் திணைக்களம் சிகப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக அவசர காலங்களில் மக்களை மீட்க 6 உலங்கு வானூர்திகள் தயார் நிலையில் உள்ளதாக விமானப்படை அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை விமானப்படை ஊடக பணிப்பாளர் குரூப் கேப்டன் எரந்த கிகனகே தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் பலாலி, ரத்மலானை, கிகுராகொட, வீரவில, அம்பாறை, அனுராதபுரம் விமானப்படை தளங்களில் உலங்கு வானூர்திகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காக விசேட பயிற்சி பெற்ற விமானப்படை பிரிவின் விசேட அதிரடிப்படையினர் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றனர். மேலும் விமானப்படையின் கண்காணிப்பு விமானங்கள் அனர்த்த நிலைமைகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார்.